மல்லி இலையில் பிரியாணி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. இதுக்கு பொருளும் நிறைய தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை போதும். ஒரு கட்டுக்கு மல்லி இலையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன தக்காளிங்க, ஒரு 3 வரமிளகாய், அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கிறேங்க. இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்துனதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேங்க. இதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லி இலையை இந்த கலவையை சேர்த்திக்கலாங்க. இதை வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க, சாப்பாட்டு அரிசி. அதை இப்போ கழுவி சேர்த்திக்கிறேங்க. அரிசியை சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அதையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்திருக்கேன். அதையும் கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் அதையும் சேர்த்து கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, பாவக்காய் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.